கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த கட்டளை அன்பா இருக்கணுங்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு ரொம்ப விலையேற பெற்றதுங்க. நம்ம வாழ்க்கையில அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான். இந்த அன்பு இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சமானது ஒரு சந்தோஷமா ஒரு சமாதானமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. அப்ப இந்த அன்புக்கு ஈடா யாரை சொல்ல முடியும்னா இயேசு கிறிஸ்துவ சொல்ல முடியும். அவருடைய அன்பு தாராளமானது, ஏராளமானது. அவருடைய அன்புக்கு ஒரு அளவே கிடையாது. அவருடைய அன்பு எந்த தூரத்துக்கு போயிருக்குன்னா, அவர் மரண பரியந்தம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவரா அவர் நம்ம மேல அன்பு கூர்னது நிமித்தம் சிலுவை வரைக்கும் போனார். சிலுவை மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். கவலையோடு, துக்கத்தோட, வருத்தத்தோட, ஐயோ எனக்கு இப்படி ஒன்று நேர்ந்துருச்சின்னு கிடையாது. அவர் விருப்பப்பட்டு நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். உருவாக்கப்பட்ட ஜனங்கள் பாவத்துல சிக்கி மரித்து நரக அக்னிக்குள்ள கிடக்கிறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவ்வளோ தூரத்துக்கு அன்பில்லாத ஒரு கடவுள் இல்லை. நான் அன்புள்ள தெய்வம். நான் படைச்ச என்னோட ஜனங்களுக்காக நான் மரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுதான் அன்பு. இன்னைக்கு யார் யாருக்காக மரிப்பா நினைச்சு பாருங்க. உங்களுக்காக உங்க அப்பா மரிப்பாரா? உங்களுக்காக உங்க மனைவி மரிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்களா? இல்ல உங்க தம்பிக்காக நீங்க நான் செத்து போறேன் பரவாயில்ல அப்படி சொல்லி வருவாங்களா? யாருமே முன்னுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா மரணங்கிறது ஒரு பயங்கரம். யாருக்குமே மரணம் பிடிக்காது. யாருமே மரணத்தை விரும்பி மரணம் வரட்டும் எனக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு மாறாத அன்பு. அவர் சொன்ன வார்த்தையின்படி 33 வயசு, எவ்வளோ ஒரு வாலிப வயசுல சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த கொல்கொத்தா மலையில அவர் மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சந்தோஷமாக ஒப்பு கொடுத்தார். அவர் பாடுகள் அனுபவிச்சார். ரத்தம் சொட்டுச்சு பயங்கரமா. ஆனா எதுக்கு இந்த இவ்வளோ பாடுகள்னா, நம்மளும் அந்த அன்பை பிறரிடத்துல காட்டணுங்கிறதுக்காக. நான் உங்ககிட்ட அன்பு காட்டினது போல நீங்களும் அன்பாயிருங்கன்னு சொல்றாரு. அன்புக்கு ஈடா வேற எதுவுமே சொல்ல முடியாது பாருங்க. அன்புனா ஈக்குவல், லவ் இஸ் ஈக்குவல் டு லவ். அன்புக்கு ஈக்குவல் அன்பு தான். அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் இருக்கானா? இல்லை. இந்த அன்பை பத்தி அழகா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கோம். அன்பு பொறாமை கொள்ளாதான், பொறாமைப்பட்டுட்டு இருக்காதான். அன்பு இருக்கிறவங்க பொறாமைப்பட மாட்டாங்க பாருங்க. அதே மாதிரி அன்பு மிகவும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்ப ஒரு அம்மாவுடைய அன்பை நினைச்சு பார்க்கலாம்ல. எப்படி அவங்க எவ்வளோ பாடுகள் வந்தாலும் தம் பிள்ளைக்காக ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை தாயோடைய அன்புக்கு நம்ம ஈடா சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னொரு இடத்துல வசனம் சொல்லிருக்கு, உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்ப அந்த கடவுளுடைய அன்பு, இந்த தெய்வத்தோட அன்பு விசேஷித்த அன்பு. இவருடைய அன்பு மாதிரி உலகத்துல எந்த தெய்வமும் அன்பு காட்டுனது கிடையாது. எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க விக்கிரகங்களை கும்பிடும்போது ஒரு பயந்துதான் இருக்காங்க. ஐயோ இந்த சாமி அடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சாமி அடிக்க மாட்டாருங்க. எங்க சாமி அணைச்சிக்குவாரு, அணைச்சு முத்தமிடுவார். நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லி அவர் நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை தூக்கி எடுக்கிறவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொல்றாரு. அதுதான் அன்பு. நான் உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன், நீ வாளா இருக்கக்கூடாது, நீ தலையாகணும்ல அப்படின்னு தன்னுடைய அன்பை பொழிகிற ஒரு தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் பாருங்க, அது மாத்திரம் இல்ல, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது.
அயோக்கியமானதை இந்த அன்பு செய்யவே முடியாது. அன்பின் நிமித்தம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அயோக்கியத்தனம் செய்ய முடியாது. தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, கோபமே வராது. ரொம்ப உங்க மேல அன்பு இருந்தா அவங்களுக்கு கோபம் வராது உங்க மேல. எங்க அப்பாக்கு என் மேல கோபமே வந்ததில்ல. அவங்க வாழ்ந்த வருஷங்கள் 96. ஆனா என்னை ஒரு நாள் கூட எங்க அப்பா கை நீட்டி அடிச்சதில்ல. நான் குறும்பு பண்ணாம இருந்திருப்பேனா? நான் எவ்வளவு சேட்டைக்காரி. ஆனா என்னை அடிச்சதே இல்லை. அவங்களுடைய அன்பினாலவே என்னை வழி நடத்தினாங்க. ஆனா எங்க அம்மா வெளுத்து கட்டிடுவாங்க, அடி பின்னி எடுத்துருவாங்க. அப்படிதான் எங்களோட வாழ்க்கை இருந்தது. அப்ப பாருங்க, சினமே அடையாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. ஐயோ என் பிள்ளை, நான் உதவி பண்ணணும், எங்க அப்பா நான் ஏதாச்சும் செய்யணும் எங்க அப்பாக்கு, அப்படிங்கிற ஒரு அன்புல தான் நாங்கள் வளர்ந்தோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானது அநியாயத்தில் சந்தோஷப்படவே செய்யாது. ஐயோ இப்படி அநியாயம் நடந்துருச்சா, பாவம் இல்லை அந்த குடும்பம், ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, இப்படி அந்த சகோதரருக்குள்ள இப்படி பிரச்சனையா, அடிதடியா, சண்டையா, கொண்டுகிட்டாங்களா, இது எவ்வளோ அநியாயமாக இருக்கு, பயங்கரமாக இருக்கே. அப்போ அவங்களுக்குள்ள அன்பே இல்லையா, சகோதர பாசமே இல்லையா அப்படின்னு நம்ம பதறி போய் கேட்குறோம்ல. அது எது நிமித்தம்னா தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால தான். மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கவும் மாட்டோம். அவங்களுக்குள்ள தீங்கு வந்துருச்சுன்னா அதை குறித்து வேதனைப்படுவோம், வருத்தப்படுவோம், அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யலான்ட்டு வருவோம். அதுதான் அன்பின் காரியமா இருக்கும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த அன்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால், இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல, இதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே, வேற எல்லாருக்கும் இது இருக்காது. ஏதாச்சும் 1-2 குணங்கள் விசேஷித்த குணங்களா இருக்கும், அது அன்பின் குணங்களா இருக்கலாம். But not everything together. Everything put together is Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற அன்பு வேற எந்த மனுஷங்கிட்ட இருக்காது, எதிர்பார்க்கவும் முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நிறைய பேர் கணவரிடத்தில் ரொம்ப அன்புன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. வேதத்தின்படி முதலாவது இயேசுவுக்கு நம்ம அன்பு செலுத்தணும். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு நம்ம இயேசு இடத்துல அன்பு செலுத்தணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் தான் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கணவன், அதுக்கப்புறம் தான் மனைவி, அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள், அதுக்கப்புறம் தான் குடும்பம், அதுக்கப்புறம் தான் ஊழியம். அப்படி ஒரு வரமுறை இருக்கு பார்த்தீங்களா? அதுல இயேசுவை தள்ளி விட்டுட்டு கணவன் தான் முக்கியம்னு போனவங்க குடும்பம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. பைபிள்ல அப்படிதான் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் முதல்ல அவருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். அவர் அன்பான தெய்வம். அவரிடத்துல போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அது இறக்கப்பட்டு நமக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இதே காரியங்களை கணவரிடத்துல சொன்னா கூட செய்ய முடியாது அவருக்கு. அதனாலதான் கடவுளை முதலிடம் கொடுத்து வைக்க சொல்றாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கும் சொல்லியிருக்கு. அது பாத்தீங்கன்னா மத்தேயு 6:33 இந்த வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால இந்த இயேசுவை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். என்னைக்கு நம்ம இயேசுவே என் பாவங்கள்லாம் மன்னிச்சிருங்க, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடியது நான் செஞ்ச அநியாயங்கள், நான் செஞ்ச பாவங்கள், இதை நீக்கி போடுங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவிடுங்கப்பா. ஏன்னா ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ இல்லப்பா, உங்க ரத்தம், உங்க சொந்த ரத்தத்தினால என்னுடைய இருதயத்தை கழுவுங்கன்னு என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்கு ரோமர் 5:5 படி தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்துல ஊற்றப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, இட்ஸ் a liquid substance. தேவ அன்பு ஊற்றப்படும் சொல்லும்போது அது அப்படியே எண்ணெயை போல, ஒரு நெய்யை போல, இது ஊற்றுற தன்மை அப்படி இருக்கு தேவ அன்பு. அந்த தேவ அன்பு நம்ம உள்ளத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம அறியாத ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள போறோம். அதுதான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அந்த நிமிஷத்துல இந்த தேவ அன்பை ஆண்டவர் நம்ம இருதயத்துல ஊற்றி என்னுடைய அன்பை நீ அனுபவிப்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டவங்க அவரை போல அன்பு செலுத்தணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் அந்த வசனத்துல சொல்றாரு பார்த்தீங்களா, நான் உங்களை நேசிச்சது போல நீங்க பிறரை நேசிக்கணும், நான் உங்க மேல அன்பு வச்சது போல நீங்க பிறர் மேல அன்பு வைக்கணும்னு சொல்லி தராரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்வோம். அவர் சொல்ற வார்த்தையின்படி எல்லாரோடையும் அன்பா இருப்போம், சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம்.
கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா அன்பை குறித்து பார்த்தோம் அப்பா. உங்களுடைய அன்புக்கு நிகரானது எதுவுமே இல்லை ராஜா. இந்த உலகத்தில் எதையுமே நம்ம சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு உங்களுடைய அன்பு பரிசுத்தமான ஒரு அன்பு, தேவ அன்பு எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இந்த நிமிஷம் ஊற்றப்படட்டும். எங்கள் பாவங்களை கழுவுறதுக்காக உங்கள் இரத்தத்தை அன்பின் நிமித்தம் அந்த சிலுவையில் சிந்தின தெய்வம் எங்களுக்காக, உங்களுக்காக அல்ல, எங்களுக்காக. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, அன்பு இந்த உலகத்திலே மறுபடியும் இருக்கணும் ராஜா. உங்களுடைய வருகையோடு இந்த உலகத்தில் அன்பு திருப்பி வரும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.